இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பெரிய வீடியோ தான் பார்க்குறோம். நான் கட்டுறது அம்மாவோடது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்மளோட தயாரிப்பு மசாலா அதெல்லாம் இருக்குல்ல, அதையும் தாண்டி இன்னும் வீட்டு உபயோக பொருட்கள் மாதிரியும் நிறையா வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாரீஸ் தனியாக இருந்தது, மசாலா யூனிட் தனியாக இருந்தது. கஸ்டமர் நிறைய பேர் அலைஞ்சிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே யூனிட்டாக போட்டாங்க. சாரீஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து மசாலாவில் என்னென்ன இருக்குது, இது இல்லாமல் நட்ஸ் ஐட்டம்ஸ் அது எல்லாமே இருக்குது. நம்ம உள்ளே போய் என்னென்ன எவ்வளோ ரேட்டு, எப்படி பேக்கேஜில் எப்படி இருக்குன்னு நீங்கள் அவங்களால வர முடியாதுங்களுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உள்ள போகலாமா? இப்போ வந்து என்ட்ரன்ஸில் இருக்கும். என்ட்ரன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாரீ அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஸ்பைசஸ் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே எவ்வளோ ஒரு அழகான சாமி ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள். இந்த சாமி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இது வாங்கினது. இதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துச்சு? 3 மாசம் ஆயிடுச்சு. இந்த கடை ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாமியை செலக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் வந்து இந்த இது வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு அழகா நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வேற மாதிரி எல்லாம் மாடல் வந்திருக்கு, ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம இதே சாரி வந்து பார்க்கலாம். ரேட் மட்டும் சொல்லிடுறீங்களா எவ்வளோன்னு? நிறைய இருக்குது, எல்லாத்தையும் இங்க மாட்ட முடியல அப்படிங்கறதுனால வேண்டி கொஞ்சம் சும்மா டிசைன் மட்டும் மாட்டிருக்கோம். அது இந்த இதெல்லாம் கொஞ்சம் வந்து செட் பண்ணலாம். மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல். இது வந்து 299 அந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொன்று மட்டும் ஓப்பன் பண்றதுனால ஓப்பன் பண்ணிருக்கோம். தெரியல. பேண்ட் கீழே ரோப்போட வருது. ரோப் வேணும்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்து டைப் பண்ணிக்கலாம். இது தனியா அவ்வளவுதான். பேண்ட் இது பேண்ட்டுமே நல்லா ஃப்ரீயா தான் இருக்கு. சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த டை ரொம்ப டைட்டா இருக்கும்ல, உங்களுக்குலாம் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா தான் இருக்கும், ஃப்ரீயா தான் இருக்கு. என் மகன் இந்தாங்க, இது டாப்புப்பா. இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆன்லைன் இருக்காமா? அதெல்லாம் ஆன்லைன்ல இருக்கு. அதான் இப்ப நம்ம இப்பதான் வீடியோவே எடுக்கிறோம். இது ஃபுல்லாமே நைட்டிங்ப்பா. இது சும்மா கொஞ்சோண்டு மாடலுக்கு மட்டும்தான் வச்சிருக்கோம். இதுல எல்லா வகை நைட்டியும் இருக்கு. இது இந்த பாருங்க, இது வந்து ஒரு வகை கட்டிங் தெரியுதா? இது வந்து கட்டிங் வந்து இந்த மாதிரி வரும். இதுல வந்து கட்டிங் வந்து இந்த மாதிரி வரும், எம்ப்ராய்டரி டிசைன் வரும். இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க கேப்பீங்கல்ல, வச்சு வருது. இது வந்து டைட்டானிக் மாடல் சொல்றீங்கல்ல, அது. இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃப்ராக் நைட் எல்லாம் இங்க இருக்கு. இது ஃபுல்லா ஸ்டாக் அங்க இருக்கு. 1000 நைட்டுக்கு மேல இருக்குது. அது ஃபுல்லாமே ஆன்லைன். இது வந்து ஃப்ராக் நைட்டிஸ். இதெல்லாம் ரேட்டுமா? இது எல்லாமே ஓப்பனிங் ஆஃபரா 299 கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து வெளியில வந்து 400 ரூபாய். கிளாத்தும் நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. ஃபுல்லாமே டிசைனர் ப்ளவுஸ்ப்பா, ரெடிமேட். இப்போ சாரி கொண்டு வந்தோம்னா நம்ம ரெடிமேடா வந்து இது வந்து அதுதான் பாப்பா சொன்னது. சரிங்களா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபுல்லா இது ஃபுல்லா என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மல் பிளவுஸ். எனக்கு அந்த மாதிரிலாம் செட் ஆகாதுப்பா, நான் வீட்டுல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும்ல, எங்களை மாதிரி. இது வந்து அவங்கள மாதிரி, இது வந்து எங்களை மாதிரி இருக்குல்ல, அவங்க எல்லாம் வந்து போட்டுக்கிறது மாதிரி. சரிங்களா? நம்மள்ட்ட இங்க பிளவுஸ் இருக்கு, பிளவுஸ் பிட் இருக்கு, எது வேணாலும் அப்படியே எடுத்துக்கலாம். இங்க ரன்னிங் ரெடிமேட் ஆரின்னு நினைக்கிறேன். ரெடிமேட் இது வந்து ஆமா ஆரி மெட்டீரியல். இதுலயுமே நம்ம சாரி கொண்டு வந்தோம்னா எடுத்துக்கலாம். இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணதும் அங்க இதுலயே ஸ்டிச் பண்ணதும் தனியா இருக்கு. இத ஒண்ணு பிரிச்சு உள்ள எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். பேக் காட்டன். இது கிளாத் பாத்தீங்கன்னா சில்க் காட்டன்ல இருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இந்த சைடு வந்து ஸ்லீவ் ஓடுது. இதுல கலர்ஸும் இருக்கு, டிசைன்ஸும் இருக்கு. இதுல எல்லாமே வந்து இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கூட நீங்க ஸ்டோர் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை எடுத்துக்கலாம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி போட்டோம்னா இதுக்கு மட்டுமே இப்போல்லாம் 253 அந்த மாதிரி கேட்குறாங்க. இது வந்து 250 மட்டும்தான். உங்களுக்கு ஃபேப்ரிக்கும் இருக்குது, இதுவும் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நிறைய வந்து ஆரி ஒர்க்கில் ஹெவியாக வச்சு எடுத்தோம்னா எல்லா டெய்லரும் தைக்க மாட்டாங்க, மிஷின் உடஞ்சிரும்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி வச்சுருக்கனால எல்லாருமே வந்து ஈஸியாக தைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். நீங்கள் ரெடிமேடாக வாங்கிட்டு போய் எங்கே வேணால் நீங்கள் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே இது ஃபுல்லாமே ரன்னிங் மெட்டீரியல்ப்பா.
இது ஃபுல்லாமே ரன்னிங் மெட்டீரியல், இதெல்லாம் லைனிங் மெட்டீரியல், இது ஃபுல்லாமே இன்ஸ்கர்ட். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸாக வேணாலும் வாங்கிக்கலாம். இது எதுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் புடவையில் அடிக்கடி ஒரே மாதிரி ஒரே புடவை ஒரே ஜாக்கெட்டை வச்சுட்டு 9 புடவை கட்டவில்லை, அந்த மாதிரி யார் வேணாலும் இதில் எடுத்து வச்சுட்டோம்னா ப்ரௌன் கலர் இருந்துச்சுன்னா போதும், ஒரு புடவை ஒரு ஜாக்கெட் இருந்தால் போதும். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நிறையா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 299 299 ரூபாய். இது வந்து பாலிஸ்டர் மிக்ஸ்ப்பா. இது வந்து வேலைக்கு போகிறாங்க, ரெகுலராக வேலைக்கு போகிறோம்ல, கட்டட வேலைக்கு வயல் வேலைக்கெல்லாம் போவோம்ல, நல்லா அடிச்சு துவைக்கணும் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ளவங்க இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். சாயம்லாம் போகாது, அந்த மாதிரி இருக்கும். பாப்பா பாருங்க, வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்க. இதுவா? ஆனால் அதே டிசைன் தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் ப்ளவுஸ் இருக்குது, இதுலேயும் ப்ளவுஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல். இது வந்து 299, இது வந்து 399. சரிங்களா? இதெல்லாம் ஒரே நாளில் 1000 பீஸ் போயிடுச்சு. இதுக்கு தான் நான் இப்போ இதுக்கு முன்னாடி ஆஃபர்லாம் நாங்கள் போடாததுக்கான காரணம் அதுதாங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மெட்டீரியல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னைக்கு ஆஃபராக வந்து 399 கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாள் ஆஃபராக. இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் 399 கொடுக்கறதுக்கான கொடுக்க போகிறோன்றதுக்காக வேண்டியே கிட்டத்தட்ட இதில் 1000 சாரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு ஆஃபர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இது ஃபுல்லாக இங்கே இவ்வளோ இது இருக்குது, இங்கே ஃபுல்லாக இதுதான் வச்சுருக்கோம். இங்கே இது ஃபுல்லாக இதுதான், இன்னும் மிச்சமே உள்ள ஸ்டாக் பண்டில் வந்து பிரிக்காமே உள்ள இருக்கு. அப்போ அந்த இது வந்து ஒரு வகை காட்டன். இது வந்து யூனிஃபார்ம் சாரி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்பாங்க. இது நான் எனக்கு பேர் பாசி அனுப்பிச்சு எடுத்து கட்டணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் என்ன ஒரு வாட்டி நினச்சி போட்டு கட்டணும்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். நினச்சி போட மறந்து எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதானா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இதெல்லாம் செட்டிநாடு காட்டன்ப்பா. செட்டிநாடு காட்டன்லேயே ஒன்று ஒரு வகை இருக்கும். நிறைய டிசைன்ஸ் இருக்கும். யாராவது கட்டியிருக்காங்களா? இது நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு போட்டுருக்காங்களா? எல்லாரும் கட்டியிருக்காங்க. இதெல்லாமே இந்த போன வருஷம் தீபாவளி, இந்த வருஷம் தீபாவளிக்கு, இந்த வருஷம் பொங்கலுக்கு, இந்த இன்னைக்கு கடை ஓப்பனிங்க்கு கட்டியிருக்கிறது எல்லாமே இதே தான். அக்கா வேணும் அங்கெல்லாம் இருக்காங்க. அப்புறம் இது அதே மாதிரி தான். இதெல்லாம் வந்து 699 799க்கு ஒன்று ஒரு டிசைன்ஸ்ப்பா. ஒரு சின்ன ஜரி, பெரிய ஜரி, கட்டம் போட்டாதது அந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகேவா? வச்சுருக்கோங்கப்பா. இதெல்லாம் என்ன காரணம்னா எவ்வளோ அழகா இருக்கு இந்த செட்டு. எனக்கு வந்து இந்த வெங்கடாஜலபதினா ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே இந்த நகையில எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் என்னன்னா பிடிக்கும், ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் நான் போட மாட்டேன்ல, அதுக்காக நீங்கள் போட்டு பார்க்குறதாக ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிட்டு அங்கேயும் பார்த்துருக்கீங்கல்ல எல்லா இடத்துலையும். ஒன்று மட்டும் எடுத்து போட்டு பாரு, ஒன்றும் தெரியும். இங்கே பாரு, மடக்காது எவ்வளோ அழகு பாருங்க. நல்லா இருக்குல்ல? தோடோட வந்துருப்பா, தோடோட வந்துடும். இதெல்லாம் சின்ன ஸ்டோன் வச்சு வரும். ஒன்று ஒரு ரேட்டில் வந்துடும். ரொம்ப அழகா இருக்கு. இல்லை கலெக்ஷன்ஸுமே ரொம்ப அழகழகாக இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, சின்னது பெருசு எல்லாமே கோல்டு கலரில் தான் இருக்குது. இப்போ நமக்கு வந்து அந்த மாதிரி ஃபேன்சி போட்டாலும் நமக்கு ஒரு மாதிரி மஞ்சளாக அடிக்கும்ல, அந்த மாதிரி இருக்காமல் இது அப்படியே கோல்டு கூட பேர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. நிறைய இருக்குது. எல்லாத்தையும் வீடியோவில் காட்டினா வீடியோ பெருசாகிடும். இது நீங்கள் நேரில் கூட வாங்க, கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நேரில் கூட வாங்க. இல்லைனா நம்மளோட டெய்லரிங் யூனிட் இருக்குல்ல, அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட எல்லாம் உங்களுக்கு பிக்கு ரேட் எல்லாமே அனுப்பிச்சுடுவாங்க. செயின்ப்பா, ஃபேன்சி செயின் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக போடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி இதில் எல்லாத்தையுமே ரேட் இருக்குது. எல்லாமே எல்லா வகை நைட்டி இதுலேயே இருக்குது. எக்ஸல், டபுள் எக்ஸல் எல்லா மாடலு எல்லாமே சேர்ந்த மாதிரியே இதுலேயே வச்சுருக்காங்க. எடுத்து பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும்ல, அதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வகை காட்டன், எல்லா வகை ப்ரீமியம் குவாலிட்டி. அதாவது என்ன சொல்றது, நிழல்லையே 350 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் கூட இருக்கு. அந்த மாதிரி ஒரு லினனும் அவ்வளோ அருமைங்கப்பா. இதெல்லாமே தனித்தனி விலை. ஒன்னொன்னுமே இதே மெட்டீரியல் அவ்வளோ ஒரு சாஃப்ட். ஒன்னொன்னு அப்படியே தொட்டு பாரு, அவ்வளோ சாஃப்ட் ஒன்னொன்னுமே. இது ஃபுல்லாமே எல்லாமே இது ஃபுல்லா கேரளா காட்டன், டசர் சில்க், ரா சில்க் எல்லாமே ஃபுல்லா
அந்த கிருஷ்ணர் போட்டோ எடுங்க. இது ஃபுல்லா கேரளா காட்டன் பா. கேரளாலயே நிறைய டிசைன் மட்டும் இல்ல, நிறைய கதை சொல்ற மாதிரி அவ்வளவு இருக்கு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 1100. இதுல வந்து 600 ரூபாயில இருந்தே வந்து இருக்கு. ஸ்டார்டிங் 600ல இருந்து 1800 2000 அந்த வரைக்குமே வந்து கேரளா மாடல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கேலக்ஸி பேரு. இதோட ரேட் வந்து 799. ரொம்ப சாஃப்டா இருக்கு, சல்லடையாட்டா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஆனா டிரான்ஸ்பரண்ட் எல்லாம் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா இதோட பேரு ராசிலுக்கு. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1800. நிறைய பேர் பெரிய பார்டர் வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இது நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு சார், அழகா இருக்கு, டிசைன் நிறைய இருக்கு. இதெல்லாமே இதுதான். அப்படியே ஓரலா சொல்லிருங்கக்கா என்னென்னு. லினன் அட்ராக்கு பிரிண்ட் இருக்குது, அது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டன்னு சொல்லுவாங்க. 699. வயசு பொண்ணுங்க, ஏஜ்டானவங்க எல்லாருமே போடலாம். வயசு பொண்ணுங்களாம் கட்டுற மாதிரி இருந்தால் சிங்கிள் ஃப்ளீட் விட்டு கட்டுவாங்களா, அந்த மாதிரி கட்டினா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இதெல்லாம் இந்த சாரீ பேர் பார்த்தீங்கன்னா முகா காட்டன். நிறைய பேர் காட்டன் ரொம்ப விரும்புகிறீங்கன்னா நம்ம கடையில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து காட்டன் சாரீஸ் தான். எல்லா வகையான காட்டன் சாரீஸுமே இருக்கும். இதோட ரேட் வந்து 1400. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொண்ணுங்க, சின்ன சின்ன பொண்ணுங்க காலேஜ் போகிறதுக்கு அதெல்லாம் சிங்கிள் ஃப்ளீட் விட்டு கட்டுற மாதிரி இருக்கும். பெரியவங்களுக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கும் எங்கேயாவது வெளில போகிறதுக்கெல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாந்தினி சாரி 1700. பாந்தினி நம்ம கிட்ட வந்து 500 ரூபாயிலே ஸ்டார்டிங் இருக்குது. ஆனால் காட்டனில் இருக்கும். இது வந்து சில்க் காட்டன் மாதிரி இருக்குது ஃபேப்ரிக், நல்லா இருக்கு. இந்த சாரி பார்த்தீங்கன்னா முகா காட்டன். இதோட பேர் வந்து முகா காட்டன். இதோட ரேட் வந்து 1450. ஆல்ரெடி அந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்களா. இங்கே நம்ம சொன்னோம்ல இதுவும் அதுதான். ஆனால் இதில் வந்து அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இப்படி வருது இந்த டிசைனு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தனியாக ஒரு கலர் கொடுத்து பார்டர் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். அதுலேயுமே ப்ரைஸ் சேஞ்சஸ்மே கொஞ்சம் கொஞ்சம் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைடல் வியர் சாரீஸ். இதில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3,500 ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் 250 ரூபாயிலேருந்து ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் வரைக்குமே இங்கே அதிகபட்ச சாரீஸ் இருக்குது. இங்கே இருக்கிற சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியான மார்ஜின்ஸாக போட்டு வைக்கிறது. இப்போ இதே பெரிய கடையில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போது 700 ரூபாய் சாரி 1300 ரூபா அந்த அளவுக்கு சேஞ்சஸ் வருது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து கடையை விசிட் பண்ணி பாருங்கள். சாரீஸ் வந்து அவ்வளோதான். இங்கே இருக்கிறது நான் ஒரு நாள் சொல்லிட்டேன். இன்னுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதெல்லாம் மல்லிகை காட்டன், எனக்கு எல்லாம் பேர் வேறு தெரியல, இதெல்லாம் புது வெரைட்டிஸ் மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்கிறது லினன் சாரீஸ். இது வந்து 2500. லினனில் வந்து நம்ம ஜரி பார்டர்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துருக்கோம். இது நல்லா இருக்குல்ல ஜரீஸ்லாம் வச்சு. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 அந்த ரேஞ்ச் வருது. இதுலேயே கலர் எல்லாமே இருக்குது. விதவிதமாக கலர் இருக்குது, வெரைட்டியாக சாரீஸ் இருக்குது. சாரீஸ் எல்லாமே இங்கே வந்து ஓரளவுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியாச்சு. சாரீஸு, நைட்டிஸு, அப்புறம் வந்து ரெடிமேட் ப்ளவுசஸ்ஸு அது எல்லாமே இருக்குது. அப்புறம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க, நம்ம அப்படியே வந்து இந்த செக்ஷனை முடிச்சுட்டு அப்படியே மசாலாவுக்கு வந்து அப்படியே ஜம்ப் ஆயிடலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படின்னா பிக்கிள் ஐட்டம், நான்வெஜ் பிக்கிள் இருக்குது, வெஜ் பிக்கிள் இருக்குது. இது வந்து நம்ம அந்த இட்லி பொடி வெரைட்டிலே ஒன்று வரும். இது வந்து இறால் பொடி, அது மாற்றி இறால் பொடின்னு ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை மட்டன், பியூராக வெள்ளாட்டுக்கறியிலேருந்து ரெடி பண்ணுறது. இதோட ரேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவாக எடுக்கும்போது 3800 ரூபா வரும். ஏன் அவ்வளோ காஸ்ட்லி? ஒரு கிலோவே 850 ரூபா 900 ரூபா அப்படின்னா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இதில் வந்து தண்ணி இருக்கும்ல, இந்த ஃப்ரெஷ்ஷான கறியில் அந்த தண்ணியெலாம் வற்றி போய் காயும் போது நமக்கு இந்த ரேட்டு தான் வரும். இதே தான் உங்களுக்கு யூஸ்வலாக இந்த கிழங்கு பொடி இருக்குல்ல, இந்த பனங்கிழங்கு பொடி, அப்புறம் முடவாட்டுக்கால் பொடி, இந்த மாதிரி இதெல்லாமே வந்து இப்போ முடவாட்டுக்கால் மிக்ஸாக உள்ளவங்களுக்கு அதே காட்டுறேன். அந்த பொடி பார்த்தீங்கன்னா
20 கிலோ போடும்போது காய வச்சு 1 கிலோ நமக்கு பவுடர் கிடைக்கும். அதனால அது எல்லாமே வந்து 1 கிலோவா எடுக்கிற போது வந்து எப்படின்னா பொடியாக எடுக்காமல் கிழங்கா எடுக்கும்போது வேறு ரேட் வரும், பொடியாக எடுக்கும்போது வேறு ரேட் வரும். அதே தான் இது ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது வேறு ரேட்டு, காய வச்சதுக்கப்புறம் இதில் வேறு ரேட்டு. இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் பிக்கிள், இது வந்து கருவாடு தொக்கு. இதெல்லாம் நம்ம வந்து எப்படின்னா ஒயிட் ரைஸ்க்கு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது வந்து இதெல்லாம் சிக்கன் பிக்கிள். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தோம்னா 280 அந்த மாதிரி வரும். இன்னும் ஸ்டிக்கர் ஒட்டாமல் வச்சுருக்காங்க. இது வந்து ப்ரானு, டைகர் ப்ரான்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இதில். இது வந்து மட்டனோடது. இது வந்து புளியோதரை தொக்கு, நெல்லிக்காய் ஊறுகாய், இதெல்லாமே நம்ம வந்து ஒயிட் ரைஸ்க்கு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தக்காளி தொக்கு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், நம்ம ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். மாங்காய் ஊறுகாய், பிரண்டை. இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அது நல்ல ஒரு மூவிலே இருக்குது. ஏன்னா நான் மசாலா யூனிட்டில் இருக்கனால பார்த்தீங்கன்னா அதிகமாக கஸ்டமர் கேட்டு வர ஒரு ப்ராடக்ட்னா அது பிரண்டை ஊறுகாய் தான். நான் ஒரு நாளுமே சாப்பிட்டு ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த பிரண்டை ஊறுகாய் இந்த இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கிராம் 160 ரூபா அந்த ரேட்டு வரும். இது எல்லாமே 1/4 கிலோ அந்த வெயிட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் இஞ்சி புளி ஊறுகாய். நிறைய பேருக்கு புளிப்பு பிடிக்கும், லெமன் ஊறுகாய். இது வந்து வத்த குழம்பு, பூண்டு குழம்பு, மாயிஞ்சி ஊறுகாய். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபாரினுக்கு போகிறதுக்குன்னே போகும்போது நிறைய பேர் வந்து அதிகமாக வாங்குகிற ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த தொக்கு ஐட்டம். அப்படியே வாங்கி ஒயிட் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி, ரைஸ் மட்டும் வச்சுட்டாலே போதும். இங்கே இருக்கிறது எல்லாமே தொக்கும் பூண்டு தொக்கும் ஊறுகாய் அதெல்லாம் வரைக்கும் கீழே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ சொல்லி ஒரு வாய் வேணால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா இது பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து கருவாடு ஐட்டமு. ஃபஸ்ட்டு வந்து நம்மகிட்ட கருவாடு வச்சுருந்தோம், அது வச்சுட்டு இல்லை அப்படிங்கும்போது நிறைய கஸ்டமர் கேட்டாங்க அகைன் திருப்பியும் கருவாடு கொண்டு வாங்கன்ட்டு, அதனால் கருவாடு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி வரும். இது வந்து என்ன யூஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இறால் இருக்குல்ல ப்ரான், அதை வந்து காய வச்சு ப்ராசஸ் பண்ணி அதை மசாலா போட்டு வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேடிட்டு இருந்த ஒரு ஐட்டம், உப்பில் போட்டு நார்த்தங்காய். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மசாலா போட வேண்டாம், எனக்கு காரம் அதெல்லாம் வேண்டாங்கிற பட்சத்தில் இதை மட்டும் வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக இது கொண்டு வந்திருக்குது. இது பார்த்தோம்னா கீ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் இருக்கும், அதுவும் வந்து ஃபுட் கிரேடோட தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ இந்த ஸ்டோருக்கு வந்தனால இவங்க எல்லாருக்குமே நம்ம கிளாஸ் போட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கவுகி கிளாஸ் போட்டிருக்குன்னு ரேட் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. கிளாஸ் பாட்டில் போட்டு ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்பூன் வச்சு சேம் ரேட்டு தான். இது 1/2 லிட்டர் வந்து 430 ரூபா வரும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம யூஸ்வலாக எல்லா வீட்லேயும் வந்து காமனாக கீன்னு எடுக்கிறோம்ல, அது எல்லாமே இந்த கீ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எருமை மாட்டு நெய். இது வந்து எதுக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா ஸ்வீட்டுக்கு எடுப்பாங்க, ஸ்வீட்டுக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல ஃபேட்டுக்கு கொடுப்பாங்க, நல்ல வெயிட் கெயின் ஆவாங்க. எல்லாரும் பார்ப்பாங்க ஒல்லியாக இருக்க மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இது சூப்பராக வெயிட் கெயின் ஆகும். இது வந்து நல்ல அரோமாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃபேட்டும் நல்லாயிருக்கும். இதோட ரேட் பார்த்தோம்னா 1/2 லிட்டர் வந்து 500 வரும், லிட்டர் வந்து 1000 வரும். சேம் இதே கிளாஸ் தான், ஒரு ஸ்பூனோட அட்டாச்டு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா நாட்டு மாட்டு நெய். நிறைய பேர் வந்து நாட்டு மாட்டு நெய் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. என்னன்னா நாட்டு மாட்டு நெய் வந்து மெடிசன் பர்பஸ்க்கு எடுக்கிறவங்களாம் எடுப்பாங்க. ஏன்னா அதில் டேஸ்ட் இருக்காது, ஃபேட் இருக்காது, ஸ்மெல் இருக்காது, எதுவுமே இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி சப்புன்னு தான் இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயாவது கீ வாங்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட நாட்டு மாட்டு நெய் வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணும்போது இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த நெய்யோட கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து தினம் மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துப்பாங்க. யூஸ்வலாக உங்களுக்கு வந்து வீட்டில் சமைக்கணும், தோசைக்கு அதுக்கு இருக்குன்னா இதை எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்குனா இதை எடுத்துக்கலாம், மெடிசனுக்குனா இதை எடுத்துக்கலாம். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு நெய் ரேட்டு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் வந்து 750 ரூபா வரும், லிட்டர் வந்து 1500 ரூபா. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டரில் வச்சுருக்காங்க. நாட்டு மாட்டு நெய் வந்து 1/4 லிட்டர் 375, எருமை மாட்டு நெய் வந்து 1/4 லிட்டர் 250, கவுகி வந்து பார்த்தீங்கன்னா 220. இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பூன் வச்சு பாட்டில் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே ஆயில் ஐட்டம்ஸு, இது எல்லாமே செக்கெண்ணெய் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த டைமில் வந்து கோகோனட் ஆயில் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கும் இந்த மாதிரி. இது வந்து நேற்று தான் பேக் பண்ணியிருக்காங்க, அதனால ஒரே நல்லா ஃப்ரீஸ் ஆகாது.
உங்களுக்கு சல்ஃபர் போடாமல் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீஸ் ஆகும். சல்ஃபர் போட்டிருந்தா ஆயில் வந்து தண்ணியாக தான் இருக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கோகனட் ஆயில் இருந்திருக்கும். ஏன்னா இது எல்லாமே நேற்று தான் பேக் பண்ணியிருக்காங்க, அதனால வந்து உடனே சீக்கிரம் இறுகிறாது. இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்க ஆயிலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அது வந்து உறைஞ்சிருக்கா உறையாமல் இருக்கா. இதெல்லாமே பேக் பண்ணியிருக்கு. இப்போ தான் ஒரே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பேக் பண்ணி எப்படியும் ஒரு 4-5 நாள் ஆகும் இது எல்லாமே ஃப்ரீஸ் ஆகுறதுக்கு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் வந்து 270 ரூபா வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா ஹேர் ஆயில் வச்சுருக்காங்க. அம்மாவோட தனி, என்னோட தனி. நிறைய பேர் இது கேட்டே இருந்தீங்க, ஹேர் ஆயில் உங்களோட தனி, அம்மாவோட தனி வந்து. அம்மா வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா போட்டு நம்ம சன்லைட்டில் வைப்போம்ல, அந்த ப்ராசஸில் ரெடி பண்ணுறாங்க. நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, இங்கே பாருங்க, நான் சொன்னேன் உங்களுக்கு ஆயில் வந்து உறைஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒரே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஏன்னா இது நேற்று தான் பேக் பண்ணி வந்திருக்கு. இவ்வளோ தூரம் வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த ஆயில் தான் ரெடி பண்ணுறது. இதில் வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா வேப்பாலை பட்டை ஆட் பண்ணுவாங்க, அதனால அந்த கலர் வந்துருக்கு. நம்மளோடது வந்து எல்லாத்தையுமே ஒன்றா பாயில் பண்ணி அதுலேருந்து எடுக்கிறனால அது வந்து அந்த மூலிகை கலர் இருக்குல்ல, க்ரீன் கலர், அந்த மாதிரி டேஸ்ட் வருது. அது எல்லாமே இருக்கீங்க. அடுத்தது வந்து யூஸ்வலாக இருக்க ஆயில்ஸ், செக்கெட், அது எல்லாமே இருக்குது. அடுத்தது அந்த மூலமாக எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கிளாஸ் ஜாரு. பிராண்டு பார்த்துக்கோங்க, லூமினாஸ், நல்ல பிராண்ட் இது. உங்களுக்கு கிளாஸ் வாரண்டி இதில் சூப்பராக இருக்கும் கம்பெனியில். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 1/2 kg குவான்டிட்டி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 245 அந்த ரேஞ்சில் வரும். இதுலேயே சின்னது இருக்குது. இதுவுமே வந்து சேம் லூமினாஸ் பிராண்ட் தான். இது வந்து 215 ரூபாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் தோசைலாம் போடும்போது ஆயிலே போட மாட்டாங்க, ஏன்னா ஆயில் அதிகமாகிடும்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறது, ஆயிலே ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படிங்கிறது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 160 ரூபாய். இது வந்து நமக்கு ஒரு 100 ml 200 ml பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பொடியாக வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி பொடி மாதிரி அப்படின்னா நம்ம நல்லெண்ணெய் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒயிட் ரைஸ் போடுற மாதிரி தான் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு இது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட பிடிக்கும். இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா, கொல்லி இட்லி பொடி, வெயிட் லாஸ்க்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு சாத பொடி, இது வந்து காமன் இட்லி பொடி. இது வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட். வேர்க்கடலை சாதப்பொடி, இது வந்து கருவேப்பிலை சாதப்பொடி, எள்ளு சாதப்பொடி, முருங்கை சாதப்பொடி. நிறைய பேர் வந்து நான் ஒரு முருங்கையில் சூப்பர் ரெசிபி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த முருங்கை சாதப்பொடி ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது கசப்பே இருக்காது, உங்களுக்கு சட்டிலாக தான் இருக்கும். அது வந்து பரண்டு சாதப்பொடி. பரண்டு சாதப்பொடி பார்த்தோன்னா கால்வலி உள்ளவங்க அவங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வல்லார சாதப்பொடி மெமரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் தான் நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அதிகமாக மறந்துடுவேன். இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முடக்கத்தான் பொடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு பரண்டை வந்து பார்த்தீங்கன்னா கால்வலி கிடையாது, நல்லா பசி தூணும், அதுக்காக சாப்பிட்டுக்கலாம். இந்த முடக்கத்தான் பார்த்தீங்கன்னா கால் வலிக்கிறது. அடுத்தது வந்து புளியோதரை பொடி. கோவில் புளியோதரை சாப்பாடுனா யாருக்கு இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஒயிட் ரைஸில் அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது பூண்டு சாத பொடி. இது அடுத்தது இது வந்து தேங்காய் சாதப்பொடி. இந்த தேங்காய் சாதப்பொடியுமே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஜார் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து இப்போ வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு சப்போஸ் நான் இதில் எல்லாமே ரேட் 1-2 ஒட்டலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேட். இது பார்த்தோம்னா ஆம்லேட் பொடி. இந்த ஆம்லேட் பொடி என்னென்னா நிறைய பேருக்கு தெரியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பரு, வரமிளகாவோட சீடு, அப்புறம் வந்து இது எப்படின்னா நம்ம ஊர் சாட் மசாலா மாதிரி இருக்கும். நார்த்துலேருந்து வாங்குற சாட் மசாலா மாதிரி இருக்காது. நம்ம ஊரில் என்னெல்லாம் இது கிடைக்குமோ அதை வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆம்லேட் பவுட்ரு, சீரகத்தூள், மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூளில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம 2 டைப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி, இன்னொன்று நம்ம குழம்புக்குலாம் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி எடுக்கணும்னா இந்த மாதிரி. இந்த சின்னதில் டிப்பில் வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. அடுத்தது இந்த பக்கம் போயிட்டோம்னா முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸு. இது வந்து ஒரு 60க்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பர் ப்ராடக்டாக இருக்கும். ஏன்னா அதிகமாக கால் வலிக்கும், மூட்டு தேய்மானம் ஆயிடும். அதனால வந்து மூட்டு வலிக்கு, இடுப்பு வலிக்கு அது எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பவுடருக்கு ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூன் அப்படின்னு போட்டுட்டு இதில் சால்ட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிற மாதிரி வரும்.
டீ காஃபி குடிக்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் இல்லை. இது நீங்கள் அடிஷ்னலாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது வந்து ரொம்ப லாங் டைமில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பெயின் இல்லாமல் இருக்கும், கால் வலி இல்லாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு ரசப்பொடி வந்து புது ப்ராடக்ட்டு. ரசம் வந்து வேறு மாதிரி இருக்கும், பருப்பு ரசங்கிறது இன்னும் ஒரு சூப்பராக இருக்கும். இது வந்து பவுடராக இருக்குது. இதில் நம்ம வந்து நார்மலாக இந்த புளி தக்காளி அதெல்லாம் போட்டு அடிஷ்னலாக இந்த ஒரு பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கை சூப் மிக்ஸு. முருங்கையிலே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இட்லி தோசை பொடி இருக்குது, முருங்கை சூப் மிக்ஸ் தனியாக இருக்குது, முருங்கை டீ தூள் தனியாக இருக்குது, முருங்கை ப்ளைன் பொடி தனியாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து முருங்கை சூப் மிக்ஸு. மிளகா சீடு. இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பிங்ஸ் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வரமிளகா வேண்டாம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கம்மியான ஸ்பைசஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரசப்பொடி. இது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு ரசப்பொடி. இது வந்து கட்டி பெருங்காயம். இது வந்து தூள் பெருங்காயம். இந்த கிறிஸ்டல் பெருங்காயம் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஏன்னா வந்து இது ஒன்று பெருசு, இது ஒன்று சின்னது. இதுக்கு அடுத்த சைஸ். இதை நம்ம எடுத்து உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிங்கனாலே போதும். இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் பவுடர். இன்னும் இதெல்லாமே ஸ்டிக்கர் ரெடி ஆகிட்டு இருக்குது, இன்னும் ஸ்டிக்கர் வரல. கஸ்டமர் கொடுக்கும்போது எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி தான் வரும். மிளகு மாவு, மஞ்சத்தூள், செம்பருத்தி பவுட்ரு, தூதுவளை பொடி எல்லாமே ப்ளைன் பொடி தான், சளிக்கு அதுக்கெலாம் சாப்பிட்றதுக்கு. குப்பை மீனி பவுட்ரு, இச்சிங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரம் ஸ்டிக் ப்ளைன் பவுட்ரு ஒன்று சொன்னேன்ல உங்களுக்கு, ப்ளைன் பவுட்ருன்னு வருது, அது இது. கீழே நெல்லி பவுட்ரு இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது கரி லீஃப் ப்ளைன் பவுட்ரு. ஹேர் க்ரோத்துக்கு யாராவது ரொம்ப தீவிரமாக தேடிட்டிங்கன்னா அது சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கசப்பு இருக்கும். நீங்கள் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியில் எடுத்து. குடிக்கிற ப்ளைன் பொடி அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து டேரெக்டாக நீங்கள் அந்த பியூர் பவுடர் போட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஹனி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை கருவேப்பிலை கொஞ்சம் கசக்கும், அதனால் மீதியெல்லாம் உங்களுக்கு அதில் ஹனி ஆட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நட்ஸு பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஸ்டிக்கர் விட்டு போகணும். இங்கே இருக்குது நட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே. இதெல்லாம் ரேட்டோட சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ப்ராடக்ட்டு நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து இதை வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அதோட கமெண்ட்ஸில் போய் பார்த்தா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராடக்ட். இது வந்து என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து ஹாட் கெட்டில். நம்ம வந்து கெட்டில் தான் இது. மில்க்கு அது இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக ஸ்டவ்லேயே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உடையாது, அந்த மாதிரி எதுவும் விஷயம் உள்ளது. உங்களுக்கு உடையும், ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது வந்து உடையும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உடையாது. சேம் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசானில் 999 இருக்குது. ஆனால் இதோட ரேட் பார்த்திங்கன்னா 550 நம்மளோட ரேட்டு. இங்கே எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொரியரில் அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா கண்டிப்பாக உடஞ்சிரும். நேரில் வந்து வாங்குறவங்க இந்த கிளாஸ் ஐட்டம்ஸு, பீங்கான் ஐட்டம்ஸு அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா இங்கே ஃபுல்லாக ஹனி ப்ராடக்ட்ஸு. இது எல்லாமே பார்த்தோம்னா இப்போது பேக்கெட்டில் தான் இருந்தது, இப்போ எல்லாமே வந்து கிளாஸ்க்கு மாற்றிட்டாங்க. இது வந்து ஹனியில் போட்ட கேஷ்யூ. இது வந்து ரோஜா குல்கந்து வந்து பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, டைஜஷனுக்கு அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். ரோஸ் வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து நம்ம அப்படியே வெறுவாயில் கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை பாலில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்ல பாடி ஹீட்டெல்லாம் இருந்தால் ரெடியூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹனியில் வந்து கிவி போட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது தேன், பியூரான தேன் தான் இது. இந்த தேனில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காட்டு தேன். இதோட ரேட்டு ஒரு 4 கிலோங்கும் போது 220 ரூபாயிலேருந்து 240 ரூபா அந்த மாதிரி முன்ன வரும். 50 கிராம்ஸ் அவைலபிளாக இருக்குது. கிளாஸ் தான் இது எல்லாமே. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஜாமுன் ஹனினா என்னன்னா, நவா மரம் இருக்கும்ல, ஜாமுன் ஃப்ரூட்டு, நவாப்பழம் அப்படின்னு சொன்னால் தெரியும். நவா மரத்துலேருந்து எடுக்கிற ஹனி இது. இது வந்து பார்த்திங்கன்னா கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். இது பேர் வந்து ஜாமுன் ஃப்ரூட்டு, ஜாமுன் ஹனின்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே சின்னது வச்சுருக்காங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா துளசி தேன். இந்த தேன் வெரைட்டிஸ் எல்லாமே யூஸ்வலாக நம்மக்கிட்ட காட்டு தேன் அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த துளசி தேன், ஜாமுன் தேன்லாம் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நல்லாயிருக்கும், வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாமே சின்னதும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் போடாமல் இது நம்மளே ரெடி பண்ணுற ஜாம் ஞாபகம் வந்து சூப்பராக இருக்கும். ப்ரெட்டில் வந்து ஜாம் தட்டி சாப்பிட்றது ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் பார்த்து. இது வந்து தேன் பூண்டு. இந்த தேன் பூண்டு எதுக்குன்னா ஃபீடிங்க்கு அது எல்லாமே யூஸ் ஆகும். நிறைய பேர் வந்து பூண்டு சாப்பிட பிடிக்கும்ல, பூண்டு சாப்பிட பிடிக்கும், மெடிசன் பர்பஸில் எடுக்கிறவங்க எல்லாருக்காகவே தான் அந்த தேன் பூண்டு ரெடி பண்ணியிருக்காங்க. எடுத்துக்கலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வடகம். நிறைய பேருக்கு இது தெரியாது என்னன்னு சொல்லிட்டு. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் தாளிப்பு வடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பால் எடுத்து ஸ்டீல் பண்ணியிருக்கோம் உள்ளது திறந்து முடியாது. ஒரு பால் எடுத்து நம்ம கொஞ்சமாக இப்போ இந்த ஒரு பால் வச்சு நம்ம ஒரு 5-6 குழம்பு வைக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தாளிப்போல அதில் போட்டுக்கலாம். இப்போ வெஜ்ஜில் நம்ம சமைக்கிறோம் பார்த்தீங்களா, ரசத்துக்கு, சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கு வந்து அந்த அரோமாவுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து எதில் ரெடி பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல்லாக சின்ன வெங்காயம் வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க. அதனால அது உங்களுக்கு தாளிக்கும் போதே அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். குழம்பு வந்து யூஸ்வலாக இருக்கிறத விட நல்ல டேஸ்ட்டாக வரும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோடா? 225 கால் கிலோ வந்து 225 ரூபா வரும் இதோட ரேட்டு. இது எல்லாமே வந்து நம்ம கொரியருக்கு போடுறோம்ல, அதனால வேண்டி எல்லாமே பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் இருக்கு, நான் சேஞ்ச் பண்ணல. அடுத்து இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஓரளவு மட்டும் காட்டிடுறேன். நீங்களே அப்படியே பாருங்கள், ஓரளவுக்கு பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே ஹனி ப்ராடக்ட்ஸு, ஃபுல்லாக வந்து நட்ஸ் ப்ராடக்ட்ஸ், ஃபுல்லாக வந்து தேனில் போட்டு வச்சுருப்பாங்க. அடுத்து கீழே வந்தோம்னா இது வந்து க்ரீன் டீன்னு நினைக்கிறேன். இது க்ரீன் டீயோடது. இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை டீயோடது. இது வந்து பார்த்திங்கன்னா மூலிகை டீத்தூள். இந்த மூலிகை டீத்தூள் பார்த்தோம்னா சுக்கு, அதிமதுரம், இஞ்சி அதெல்லாமே போட்டு உங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ணி காய வச்சுருப்பாங்க. நம்ம கோல்டாக இருக்க டைம்லலாம் நமக்கு ஒரு டீ குடிக்கணும்னு தோணும்ல, அப்போ இது வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பியூரான சுக்கு பவுடர். இது வந்து நம்ம டிகிரி காஃபி, கும்பகோணம் டிகிரி காஃபி அந்த மாதிரி சொல்லுவோம், அந்த மாதிரி இது வந்து ஃபில்டர் காஃபி ரெடி பண்ணுறதுக்கு. அடுத்தது அந்த பக்கம் வெளியே வந்தோம்னா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்காக வேண்டி சாப்பிட்லாம். ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது சாலிட் ஃபுட் கொடுக்கும்போது இந்த மாதிரி இது எல்லாமே எடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு பொடி, இது எடுக்க மாட்டாங்க. இந்த நேந்திரன் பொடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்துலேருந்து ரெடி பண்ணுறது. இந்த நேந்திர பொடி, இந்த பனங்கிழங்கு பொடி, இது எல்லாமே வந்து நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் போட்டு அடுப்பில் ஹீட் பண்ணி நம்ம எப்படி கஞ்சி மாதிரி இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் கெயின் ஆகும். ஒல்லியாக இருக்க பாப்பாங்களுக்குலாம் நல்ல வெயிட் கெயின் ஆகும். அடுத்து இது வந்து யூஸ்வல் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்க ப்ராடக்ட்ஸு, பாதாம் மிக்ஸ். இது அடுத்து இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டிக்கரே ஒட்டலை. இது வந்து நேற்று தான் ரெடியாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி சாக்கோ மிக்ஸு. இன்னும் இது வீடியோவில் கூட போட்டிருக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்ல, அதனால வேண்டி இந்த ப்ராடக்ட்டு நாங்கள் இது பண்ணவே கூடாதுன்றது நிறைய மம்மிஸ் வந்து இதை என்கொயரி பண்ணனால இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் ஸ்டிக்கரே ஒட்டலை, இன்னும் ஸ்டிக்கரே டிசைன் பண்ணல. அது இனிமேல் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரைஸ் வரும்ல, கைக்குத்தல் அரிசி, என்ன யானை, ஒரு செகண்ட் பார்த்து யானை. அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ண ரைஸ் வெரைட்டிஸ், சிவப்பரிசி, அப்புறம் வந்து சாமையோடது, வரகு, கரும்புனை அரிசி, மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தசாலி, கேட்டதே இல்லை இந்த பேர், புள்ளக்காடு, இந்த அரிசியில் இருக்கான்னு கேள்விப்பட்டதே இல்லை. இது எல்லாமே ரேட் எல்லாமே இன்னும் வெப்சைட்டில் ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா நிறைய ப்ராடக்ட் இன்னும் ரேட்டே போடலை. அடுத்தது இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் ஐட்டம்ஸு. ஸ்பைசஸில் என்னென்ன வரும்னா இந்த அனாசிப்பூ, அது என்ன, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது எல்லாமே அதில் வரும். இப்போது இதில் மல்லி, முழு மல்லி இங்கே இருக்குது, இதில் உடச்ச மல்லி இங்கே தனியாக இருக்குது, இதை பவுட்ரு பண்ணி மல்லித்தூளும் தனியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வல் பட்டை, இது வந்து சுருள்பட்டை. இப்போ இந்த சுருள்பட்டை கொஞ்சம் ஒரு ஏர் கிடைக்கிறது இல்லை, இந்த சுருள்பட்டை. அடுத்து இது பேர் என்னென்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு ஜடாமஞ்சியோ நம்ம வரும்னு நினைக்கிறேன், அதுவும் என்னென்னு தெரியல, சரியாக இருந்தால் சொல்லுவேன். இந்த ஏலக்காய், இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இருக்குது ஏலக்காய். இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஏலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா கிராம்பு. இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ரேஞ்ச் இருக்குது, ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குது. இதெல்லாம் எதனால் வச்சுருக்கோம்னா,
இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் நீங்கள் அது இல்லையா இது இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு கேட்டு உங்களோட வேண்டுகோள் பண்ணுங்க. நீங்கள் என்னெல்லாம் இங்கே கேட்டிங்களோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லாமல் அந்த கடையில் கேட்டது எல்லாமே இந்த கடையில் நாங்கள் செயல்படுத்தியாச்சு. இதெல்லாமே இங்கே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா வத்தல் ஐட்டம்ஸ். நம்ம ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிடுவோம்ல அது. இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக கஞ்சி வத்தல், தக்காளி, கருவேப்பிலை. இது வந்து பார்த்தோம்னா மிளகு வத்தல், குண்டு குண்டு மிளகா, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ரேட்டு வந்து இன்னும் எதுவுமே வந்து ஒட்டலை. அங்கே எல்லாமே சிஸ்டமில் அப்படியே டேரெக்டாக பில்லிங் போட்டு தான் வருது. உங்களுக்கு இதோட ரேட் எதாவது வேணும்னா நம்மளோட வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். நான் கட்டுறது வெப்சைட் வரும், அதில் பார்த்தீங்கனாலே ரேட் இருக்கும். அடுத்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புட்டு மேக்கிங் பெருசாக இருக்குது. அது தெரிஞ்சவரும் 20 கிலோ இருக்கும் போல அந்த குண்டா பார்க்குறேன். அது கமர்ஷியல் யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக இருக்குது. ரேட்டு கேட்டுக்கிட்டா ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியுது. அலாவுதீன் அற்புத விலைக்கு அது வந்து இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து புட்டு மேக்கிங் ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 280. இது எல்லாமே வந்து எம்ஆர்பி பாருங்க 400 கிட்ட வருது. இது எல்லாமே 280. இதுலேயே புட்டு மேக்கிங்லேயே ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. அது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. இந்த கொலாம்பு இது ஒன்று வெரைட்டி. அப்படியே வேற செக்ஷன் போயிடலாம். பார்த்தீங்கன்னா என்னென்னா சேமியா வெரைட்டிஸ் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் போடாமல் இதெல்லாம் இது பண்ணுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆள் வச்சு நம்ம ரெடி பண்ணுறது தான். இது எல்லாமே வந்து வீடியோவில் பார்க்கல அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாமே நம்ம ஆள் வச்சு இதுக்காக தனியாக ஒரு யூனிட் வச்சு ரெடி பண்ணி போட்டுருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் வீடியோஸில் போடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இல்லாத அரிசிஸ்லாம் இதில் இருக்குது. அந்த காட்டு யானம் அரிசி, கைக்குத்தல் அரிசி அதெல்லாமே இதில் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா லூஸில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பேக் பண்ணிடுவோம். இப்போ சப்போஸ் அதை எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் உங்களோட 2 அரிசி எடுத்து வாயில் கூட போட்டு பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். நம்ம அந்த கடையில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடியாக சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு என்னது கைமுறுக்கும் அப்புறம் வந்து மஸ்கோத் அல்வா அது மட்டும்தான் இருக்கும். இப்போ இவ்வளோ ஸ்டாக்ஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஏன் இன்னும் பேக்கெட் போடாமல் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 70லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 1/4 கிலோவில் 100 கிராம்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது அப்படியே பாருங்கள். இது எல்லாத்துலேயுமே அடுத்து இதெல்லாம் ஒரு செகண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்கண்டு பொடி. இது வந்து பனங்கல்கண்டு அப்படியே இருக்குது. இது வந்து கருப்பட்டியோடது. இது அப்புறம் இது வந்து பூசணி விதைன்னு நினைக்கிறேன், வெள்ளரி விதை. நட்ஸ் தான் இது. அங்கே வைக்க இடம் இல்லைன்னு இங்கே வச்சுருக்காங்க. நட்ஸு, ஆலு சீட்ஸ், அப்புறம் ஸ்வீட்ஸு அது எல்லாமே இருக்குது. ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் கிடையாது. ஸ்வீட்ஸில் பார்த்தீங்கன்னா லட்டு, ஹெல்தி நட்ஸ் லட்டு வரும்ல, அது லட்டு நான் எடுத்து காட்டுறேன். இது எல்லாமே பார்த்துக்காங்க ஸ்நாக்ஸ். இது எல்லாமே நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. அப்படியே வேறு செக்ஷன் போயிடலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஐட்டம்ஸ் ரொம்ப பார்த்து ரொம்ப ப்ரீமியமாக இது எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போவுமே வந்து பார்த்தோம்னா நட்ஸ் கடையிலலாம் பெரிய ட்ரே மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்ட்டிஷனாக போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து எப்படின்னா லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணாலே வர மாதிரி பேக்கிங்க்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதுவுமே நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ சில பாதாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு அது சாப்பிட்டு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். இது கூட நீங்கள் ட்ரையல் பண்ணி கூட பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வரும். இதுலையுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் போட்டிருக்கோம். நட்ஸ் வெரைட்டிஸ் இருக்கிறதுல எல்லா நட்ஸ் வெரைட்டிஸுமே இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம். இப்போ வந்து நம்ம ஃப்ரூட் சீசன் இல்லாத டைம்லையுமே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ப்ளூபெர்ரி, செரி, டேட்ஸு, ஸ்ட்ராபெரியோடது, ஆம்லாவுக்கு அது எல்லாமே இதில் இருக்குது. நல்லாயிருக்கும் இது எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா லட்டு, ஹெல்தி லட்டுஸ் இருக்குது. அந்த சைடு போகலாம். அப்படியே இது கீழே வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே அந்த டேட்ஸ், அந்த ஹெல்தி நட்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா பாசி பருப்பு லட்டு. அடுத்தது வந்து பொட்டுக்கடலை லட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பு லட்டு. அப்படியே கீழே இறங்கினோம்னா வந்து அத்திப்பழ லட்டு.
அப்படியே இந்த பக்கம் வந்தா இது வந்து முருங்கை லட்டு. இது இது வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை லட்டு. இதோட ரேட் எல்லாம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா, இந்த பாக்ஸ் ஒரு 5 பீஸ் 6 பீஸ் பிடிக்கும். குவான்டிட்டி வந்து உங்களுக்கு ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு பிடிக்கும். இதோட ரேட் வந்து 100 ரூபாய் தான். எல்லாமே வாங்கிக்கலாம். இப்போ ஆன்லைன்லலாம் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நான் வந்து ரேட் ஒரு 2-3 பக்கம் விசாரிச்சப்போ இப்போதான் நம்ம ரெடி பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நான் விசாரிச்சப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸே வந்து 40 ரூபாய் 50 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணாங்க. ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா வீட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் இதெல்லாமே வந்து இருக்கு. ஒவ்வொன்றும் ரேட் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 110 பெரிய கரண்டி. இந்த சைடு நைஃப் அதெல்லாம். அப்புறம் இந்த சைடு போலாம். தோசை கரண்டி நல்லா இருக்குல்ல, இது 135. இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டமாலாம் இல்லை. இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எத்தனை பேருக்கு மெமரிஸ்ன்னு தெரில. எனக்கு இதுலலாம் ரொம்ப எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பீஸ் கணக்கில் தான் நாங்கள் வாங்குவோம். ஒரு பீஸ் வந்து 2 ரூபாய் அந்த மாதிரி. எனக்கு எங்கள் ஸ்ரீரங்கம் கூப்பிட்டு போவாங்க எப்போவுமே. திருச்சியில் இருந்தனால ஸ்ரீரங்கம் கூப்பிட்டு போவாங்களா, அப்போ வந்து நல்லா இருக்கும் இது வாங்க. ஒவ்வொரு டைமும் அடம் பிடிப்பேன். இது இங்கே பார்த்தோன்னே ஒரு மாதிரி நாஸ்டாலஜியாக இருந்துச்சு இந்த மூமெண்ட். அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் ஆல்ரெடி நமக்கு வாங்கியிருக்கவங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குன்ட்டு. இப்போ என்னென்ன அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட் பண்ணது மட்டும் சொல்லிடுறேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் மசாலா. சாம்பார் தூள், குழம்பு தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், இது எல்லாமே வெஜ் ரிலேட்டடாக இருக்க மசாலா. இதில் ஒவ்வொன்றும் வந்து ரேட் அதுலேயே இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து 1/4 கிலோனா 1/4 கிலோக்கு ரேட் என்ன அப்படின்னு சொல்லி அது எல்லாமே இருக்கும். அடுத்தது வந்து இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மசாலா. மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, சிக்கன் 65, அது வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா. அடுத்தது இந்த சைடு பார்த்தோம்னா அப்படியே வந்து தோசை மாவு வெரைட்டிஸ். இந்த தோசை மாவு வெரைட்டிஸ்லாம் என்னன்னா நிறைய பேர் பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. இது வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தோசை வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாவு வாங்கி வந்து நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 1 கிலோக்கு அப்படின்னு கணக்கு வச்சோம்னா 1 கிலோக்கு 50 தோசை 50 இட்லி ஊற்றலாம். இது நீங்கள் பொங்க வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அது எப்படின்னா இப்போ ஒரு 3 hours பிஃபோராகவே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா மாவு பொங்கி இருக்கும். உங்களுக்கு குவான்டிட்டியும் நிறையா கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் லைட்டாக புளிச்ச டேஸ்ட்டில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஓவர் நைட் வச்சிங்கன்னா அது வந்து இன்னுமே நல்லாயிருக்கும், இன்னொரு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ எமர்ஜென்சிக்குங்கும்போது 3 hours முன்னாடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே இன்ஸ்டண்ட்டாகவும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஊற வச்சு போடுறத விட இதில் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து வெரைட்டி பார்த்தீங்கன்னா சத்து மாவு. இந்த சத்து மாவு பார்த்தோம்னா எப்படின்னா நம்ம வந்து பாலில் போட்டு அப்படியே பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். கஞ்சியாக வச்சு குடிச்சிக்கலாம், ரவுண்டு பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே இந்த மாதிரி சத்து மாவு இது மேக் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து நவதானிய சப்பாத்தி தோசை மிக்ஸு. சப்பாத்திக்கும் ரெடி பண்ணிக்கலாம், தோசைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவு வாங்கி வச்சுட்டா போதும். சப்பாத்தி மாவு, தோசை மாவு தனித்தனியாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துலேயுமே ரேட் அதிலே இருக்குது ஆல்மோஸ்ட். அடுத்து இந்த தோசை மாவு வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா சிறுதானிய தோசை மாவு, இட்லி தோசை மாவு, கம்பு தோசை மாவு, ராகி தோசை மாவு, இதெல்லாமே தோசை மாவு வெரைட்டிஸில் இருக்குது. அப்படியே அடுத்தது பார்த்தோம்னா இதெல்லாமே வந்து கார்ன் மிக்ஸு, மக்காச்சோள ரவை, கோதுமை ரவை, அதெல்லாமே இதில் இருக்குது. அப்படியே அந்த சைட் போயிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மால்ட் ஐட்டம். இந்த மால்ட் ஐட்டம்ஸில் என்னென்ன இருக்குன்னா ஏபிசி, பனானா, அப்புறம் பீட்ரூட்டு, அத்தி மால்ட்டு, மாதுளை மால்ட்டு, குவாவா மால்ட்டு, ராகி மால்ட்டு, இது எல்லாமே வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ண வேண்டாம். சுகர் ஆல்ரெடி அதுலேயே ஆட் ஆகிருக்கும். இதில் ஒரு டேட்ஸ் ஏபிசிடி இங்கே இருக்கு பாருங்க. இந்த ஏபிசிடி மால்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் பேஷண்ட் இருக்கவங்களுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சுகர் ஆட் ஆகிருக்காது. மீதி எல்லா மால்ட்லேயுமே சுகர் ஆட் ஆகிருக்கும். 1 டம்ளர் பாலில் நம்ம யூஸ்வலாக எடுப்போம்ல அந்த அளவு மட்டும் போட்டால் போதும். இந்த மால்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பவுடர், இப்போ பனானா மால்ட்னு எடுத்தால் பனானா ப்ளஸ் நட்ஸ் அந்த மாதிரி ஆட் ஆகிருக்கும். இது எல்லாமே மால்ட் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. இதோட ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே நான் வீடியோஸ்லேயே காட்டியிருக்கேன், உங்களுக்கு அதுலேயே தெரியும். சில ரேட்டெல்லாம் உங்களுக்கு அப்படி தெரியணும்னா நீங்கள் வெப்சைட் கூட செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சி வெரைட்டிஸ். இந்த கஞ்சி வெரைட்டிஸில் கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே புது ப்ராடக்ட்ஸ், இன்னும் ஸ்டிக்கரே ரெடி பண்ணலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கை கஞ்சி மிக்ஸு. எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயும் வெளியில் பேர் கேள்விப்பட்டதில்லை. பச்சைப்பயிறு கஞ்சி மாவு இது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்த கஞ்சி மாவு. அடுத்தது இது வந்து பார்த்தோம்னா கம்மங்கூழ் மாவு, அதெல்லாமே இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை அடை மிக்ஸு. இதை நம்ம தண்ணியில் அப்படியே மிக்ஸ் பண்ணி தோசை மாவு இருக்குல்ல அதே மாதிரி தான் இதை அந்த சைடில் வச்சுருக்கணும் மாற்றி வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம தோசைக்கு அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுவோம்ல அதே மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். அடுத்து இந்த சைட் போலாமா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புட்டு மாவு வெரைட்டி. மாப்பிள்ளை சம்பா புட்டு மாவு, கருப்பு கவுனி புட்டு மாவு, வெறும் சாதா புட்டு, ராகி புட்டு, கோதுமை புட்டு அதெல்லாமே. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பு களி மாவு, கருப்பு உளுந்த களி மாவு, வெந்தய களி மாவு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஒரு சூப்பரான ஐட்டமாக இருக்கும். இடுப்பு வலிக்கெல்லாம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணப்போ அதெல்லாம் கொடுப்பாங்க. கருப்பு உளுந்தங் களி கொடுப்பாங்க. அதெல்லாமே மாவாக இருக்குது, நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்படியே ரெடி பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இந்த ஜார்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஜார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக்கல் ஐட்டமாக இல்லாமல் நல்ல நீட்டான குவாலிட்டியில் இருக்குது. இதே நம்ம பார்த்துருப்போம் நம்ம ரோட் சைடில் நடந்து போகும்போதெல்லாம் பார்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் எல்லாமே டிசைன் போய் ஒரு மாதிரி அழிஞ்சு பார்க்கவே நல்லா இருக்காது, குவாலிட்டியும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பார்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து ரேட் இன்னுமே வந்து ஆட் பண்ணலை. நம்ம நேரில் வந்து பார்க்கும்போது கூட நீங்கள் அதெல்லாமே பார்க்கலாம். என்ன சொல்லிடுறேன் இப்போ இது கடையை அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துடலாம். இப்போ அவ்வளோதான். எல்லா ப்ராடக்ட்ஸும் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் வந்து சொல்லிட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சம் த்ரோட்டே கொஞ்சம் வலிக்குது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எவ்வளோ ரேட்டு தெரியுமோ அதை நான் சொல்லிட்டேன். இன்னுமே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இன்னுமே அதை ஆட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. சாரீஸ்லேயுமே நிறைய இருக்குது, அதுலேயுமே வந்து பாருங்கள். லொக்கேஷன் வந்து நம்ம கூகுளில் நான் கட்டுறது எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லொக்கேஷன் கிடைச்சிரும். கடை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோஸில் ஏதாவது தப்பு, அதுவும் பின்னாடி இருக்க ஸ்பைசஸ் பேரெல்லாம் சரியாக தரல, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி.